வணக்கம், வெல்கம் டு மகிழ் ஃபுட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை சாதப்பொடி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது இட்லி தோசைக்கும் பயன்படுத்திக்கலாம், சாதத்தில் போட்டு சாப்பிடவும் பயன்படுத்திக்கலாம். இப்போ முடி நிறைய உதிருது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த கருவேப்பிலை பொடியை வந்து சாதத்தில் ஒரு உருண்டை போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம ரெகுலராக குழம்பு அந்த இதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி சாப்பிடும்போது முடி வளர்ச்சிக்கு ஆரோக்கியமாக இருக்கும். கருவேப்பிலை பொடி செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோம்னா, கருப்பு உளுந்து, கருவேப்பிலை, வத்தல், மிளகு, சீரகம், பெருங்காயம், உப்பு, அவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம பார்த்தோம்னா காய வச்ச கருவேப்பிலையை தான் வறுத்து இது பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு காய வச்ச கருவேப்பிலை வேணும்னாலும் நம்ம கிட்ட கிடைக்கும், வாங்கிக்கலாம். நீங்களும் இந்த கருவேப்பிலை பொடி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே எங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. என்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் மகிழ் ஃபுட்ஸ்.